ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட தொகுதி மறுவரை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யக்கூடிய நிலையிலே இருப்பதால் அந்த மசோதா ஏற்கனவே மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. மீண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்துவது போல ஒரு மசோதாவை தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற நிலையிலே இந்த மசோதா எந்த வடிவத்திலே கொண்டு வரப்பட்டாலும் அந்த தோற்கடித்து ஏற்கனவே காலநீட்டிப்பு செய்யப்பட்டது போல மீண்டும் 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு இந்த 543 பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை காலநீட்டிப்பு செய்யக்கூடியவர்களே சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அந்த 543 உறுப்பினர்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்கின்றது, எத்தனை சதவீதம் இருக்கின்றதோ அதிலும் மாற்றமில்லாதவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையை தொடர்வதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றது. அடுத்த கட்டமாக இன்னைக்கு பேசினதை கொண்டு போறது ஒன்றிய அரசு கொண்டு போறதா முயற்சி முடிவெடுத்து இந்த நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த தமிழக மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணியை செய்ய இருக்கின்றோம். பிரதானமான எதிர்க்கட்சிகளாக கூட திமுக பங்கேற்கலாம், அதிமுக பங்கேற்கலாம். அப்படி இருக்கும்போது கடந்த முறை இந்த மசோதாவினுடைய ஆபத்தை உணர்ந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய அத்தனை கட்சிகளும் இந்த மசோதா எதிர்த்தன. இந்த மசோதா எந்த வடிவத்தில் கொண்டு வந்தாலும் இப்போதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அத்தனை அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் ஒட்டுமொத்தமாக மாநில நலன் கருதி தென் மாநில மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டும்.